students, நான் மிருதுலா from Handed Learning. தமிழ்நாட்டுல 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸ் இப்ப நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாபிக் என்ன அப்படின்னா நீட் 2025 கண்டிப்பா. பட் இருந்தாலும் அடுத்து என்ன? 12th முடிச்சாச்சு. ஸோ பயோ குரூப் எடுத்திருக்கோம். ஸோ பயோ குரூப் எடுத்து சூப்பரான ஸ்கோர் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கலாம் அண்ட் அதே மாதிரி ஒரு மிட் ரேஞ்சில் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கும். அண்ட் நம்மளுடைய கனவு வந்து நீட் MBBS அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கோம். அண்ட் நீட் 2025 கொஞ்சம் ட்விஸ்ட் கொடுத்துருச்சு. பட் தட் இஸ் ஓகே. சரி, இப்போ நம்ம வந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல முதல் விஷயமா இருக்க போறது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவா இருக்க போகுது. ரிப்பீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய இருக்கீங்க. ஸோ நம்ம இந்த தடவை எழுதின பேப்பர்ல நம்ம மார்க்குக்கு காலேஜ் கிடைக்குமா, ஸோ நம்ம கேட்டகரிக்கு காலேஜ் கிடைக்குமா, இதுக்கு முன்னாடி இருந்த பேட்டர்ன் எப்படி அண்ட் இதுல இருந்து இந்த வருஷம் எப்படி மாறுபட போகுது, ஸோ இதை பத்தின ஒரு டீடைல்டு வியூஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல நீட் இப்போ இல்ல 22, 23, 24ல ரேங்க் என்னவா இருந்துச்சு, அதோட மார்க் என்னவா இருந்துச்சு அண்ட் இப்போ இந்த வருஷத்தோட கட் ஆஃப் எப்படி இருக்கலாம் அண்ட் அதே மாதிரி வருங்காலத்துல 2026ல எப்படி இருக்கலாம், ஸோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளவு பேர் அப்பியர் ஆயிருக்கீங்க இதை வச்சு தான் நம்ம வந்து பெர்சன்டைல் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் அப்பியர் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் இவ்வளவுதான். ஸோ இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 21 லட்சம் பேர் வந்து நீட்டை எழுதியிருக்காங்க. ஸோ அது வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இதுலயே நம்பர் வந்து கம்மி ஆயிடுச்சு. அண்ட் ரிப்பீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் சரி அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீட் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் சரி. ஸோ அப்படி பார்க்கும்போது ரிப்பீட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த தடவை. சரி, ஸோ இப்போ மார்க் பாருங்க, லாஸ்ட் டைமா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி எல்லாமே. ஸோ 720, 720 வாங்கினா 2023 வந்துட்டு லைக் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தான் ஒரு டாப்பர் நமக்கு கிடைச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து 100 ஓகே ரேங்க் 100 இருக்கும்போது 2020ல மார்க் என்னவா இருந்துச்சுன்னா 697 இருந்துச்சு. அதே மார்க் ஓகேவா. ஸோ அதே ரேங்க்குக்கு 2023ல பாத்தீங்க அப்படின்னா 705 மார்க்கு அந்த 100வது ரேங்க் வந்துச்சு. 2024ல அது 715. 2024 பொறுத்தவரை நம்ம நிறைய இடத்துல இதை வந்து கன்சிடரே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். ஏன்னா இது வந்து 2016ல நீட் வந்துச்சு இல்லையா. ஸோ அப்ப இருந்த phase 1 phase 2 பேப்பரை தாண்டி 2024 பேப்பர் இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியான பேப்பரா அமைஞ்சிருந்துச்சு. அண்ட் இந்த வருஷம் 2025ஓட பேப்பர் பார்க்கும்போது இது பழையபடி அந்த 2016, 17லலாம் வந்துட்டு ஒரு ரேஞ்ச் ஆஃப் பேப்பர் இருந்துச்சு. ஸோ அந்த பேப்பர் ரேஞ்சுக்கு நமக்கு டிஃபிகல்ட்டி செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ த டஃப் அப்படிங்கும்போது பிசிக்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டா தான் இருந்துச்சு. அண்ட் பயாலஜில ஒரு சில கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் NCERT தான். பிகாஸ் லைக் அது வந்து கான்செப்சுவல் கொஸ்டின் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸா இருந்துச்சு. அண்ட் அடுத்து அப்படியே பாருங்க மார்க் பொறுத்து. ஓகே, ஸோ 23லயே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 670, 690 ரேஞ்ச்ல எல்லாம் எடுத்திருக்கவங்களுக்கு 1000 இல்ல அந்த 100 ரேஞ்ச்ல மார்க் இருந்துச்சு. 2024ல அது அப்படியே மாறிடுச்சு. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்க அப்படின்னா 700க்கு மேல, 500க்கு மேல, 600க்கு மேல எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் வருஷம் அதிகமாயிருக்கு. இப்ப கடந்த 2024 வரலும் அது இனி என்ன ஆக போகுது. ஸோ இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 lakh ரேங்க் வரலுமே கொடுத்துருக்கேன். ஸோ 500 மார்க் வாங்கினவங்க எல்லாருமே வந்து 2 lakh ரேங்க்குள்ளேயே வந்துட்டாங்க. எப்போனா லாஸ்ட் இயர். ஆனா வந்து அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 420 இருந்துச்சு. ஸோ அப்படியே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 80 மார்க் ஜாஸ்தியாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 380 ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100-150 மார்க்குக்கு மேல வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு கடந்த வருஷம். ஆனா இப்ப பேட்டர்ன் எப்படி இருக்கு, நம்ம எதிர்பார்க்கிற கட் ஆஃப் எப்படி போக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்வர்ட் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். சரியா. ஸோ அதனால வந்து ஒரு 100 மார்க் டிஃபரன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டா நம்ம வந்து எழுதின ஸ்டூடெண்ட்ஸோடைய இதை கால்குலேட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ நான் அப்ராக்சிமேட்டான மார்க்ஸ் எல்லாமே சொல்றேன். ஸோ நீங்க சேஃபர் சைட்ல இருக்கணும் அப்படின்னா இந்த மார்க்ஸ் எல்லாம் ஓகே. ஸோ நான் இப்ப சொல்ல போறேன். அண்ட் இல்ல நம்ம வந்து இன்னொரு வருஷம் ரிப்பீட் பண்ணி அந்த சீட்டை வாங்கலாம் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு சில கிரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது தமிழ்நாடோட பேட்டர்ன். ஸோ தமிழ்நாட்டுல கடந்த 2022ல பாத்தீங்க அப்படின்னா 700 மார்க் வாங்கினதுல அதுக்கு மேல இடத்துல ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க. 23ல நமக்கு அதை சொன்ன நம்ம தமிழ்நாடு தான் டாப்பரும் வந்தாங்க. ஸோ 29 பேர் வந்து கிடைச்சாங்க லிஸ்ட்ல. இப்போ லாஸ்ட் இயர் பார்க்கும்போது அதுவே வந்து 129 தான் மாறிடுச்சு. அண்ட் 600க்கு மேல, ஸோ 600 அப்பெல்லாம் ஒரு பெரிய ஸ்கோரா இருந்துச்சு. ஸோ அப்படி 600க்கு மேல வந்துட்டு 22லலாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 ரேஞ்சில் இருந்தாங்க. அப்ப அடுத்த வருஷம் 1500 ஆச்சு. 2024 கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 4800 சம்திங். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 600க்கு மேல. அப்ப வந்து சீட்டே வந்து கவர்மெண்ட் சீட் அதோட ஃபில் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கேட்டகரிஸ் நம்ம பிரிச்சு ஆல் இண்டியா கோட்டா, நம்ம ஸ்டேட் கோட்டா கொடுத்து வரும்போது நிறைய வந்து ஆல் இண்டியா கோட்டாலேயே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அப்ப அந்த 600க்கு பிளஸ்ல ஒரு 610, 620கே வந்துட்டு லாஸ்ட் டைம் MBBS சீட் கிடைக்காம போயிருக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சொல்றேன். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 500 பிளஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேர். ஸோ அப்ப அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கோர்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியான ஸ்கோர் மாதிரி இருந்துச்சு. பட் அப்படி கிடையாது. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க் வாங்கிருக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த ஒரு மார்க்குமே வாங்கியிருக்காங்க. அப்ப 2025 இந்த பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா 700, 600, 500 பிளஸ் வந்து ஸோ மொத்தமா சேர்த்தியே வந்து மேபி பேக்வர்ட் ட்ரெண்ட்ல போச்சு அப்படின்னா ஒரு 1500-2000 பேருக்குள்ளதான் வரப்போறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
பிகாஸ் பேப்பரோட ஹார்ட்னஸ் அந்த டிஃபிகல்ட்டி லெவல் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1500 எனக்கு கிட்ட அதிகங்கிற மாதிரி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1000 to 2000 ரேஞ்சுக்குள்ளதான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500க்கு மேல. ஸோ டுகெதர் நான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். ஸோ நம்ம ரிசல்ட் வரும்போது பார்க்கலாம். ஏன் இப்படி கேட்டீங்கன்னா இந்த 2024ல வந்துட்டு 12th முடிச்சு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேப்பரை வந்துட்டு அட்டெம்ப்ட் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்கோர் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மேபி அவங்க ஒரு 11th and 12th இருந்து படிச்சு 24ல ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கலாம். அண்ட் நிறைய பேர் 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஒரு பெரிய காம்படிஷனா இருந்தாங்க 2024ல. ரிப்பீட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. பட் இந்த தடவை ரிப்பீட்டர்ஸ் தான் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாங்க நான் நம்புறேன். ஏன்னா பேப்பர் வந்து அப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் 12th முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் இந்த பேப்பர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் ஹார்டா தான் இருந்திருக்கும். ஏன்னா இந்த தடவை சிபிஎஸ்சியோட பிசிக்ஸ் பேப்பருமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதே ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அதே மாதிரிதான் நீட்டோட பேப்பரும் இருந்துச்சு பிசிக்ஸ்ல. ஓகே, அண்ட் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வந்து நம்பர் ஆஃப் ரேஞ்ச் நான் கொடுத்துட்டேன். பட் லெட் அஸ் லுக் இன்டு தி கட் ஆஃப் மார்க்ஸ். சரி, ஸோ இதுக்கு முன்னாடி கட் ஆஃப் எல்லாம் என்ன பேட்டர்ன்ல இருந்துச்சு? ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் இது வந்து க்ளோசிங் கட் ஆஃப். ஸோ ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கணும் அப்படின்னா ஓகே அதுக்கான க்ளோசிங் கட் ஆஃப் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 22ல எவ்வளவு இருக்கு, 23ல எவ்வளவு இருக்கு, அண்ட் 24ல இருக்கு. ஸோ 25ல எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இதுல இருந்து நீங்க கொஞ்சம் மாறுபட்டீங்க அப்படின்னா என்ன கேட்டா ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓசி கேட்டகரிக்கு ஒரு 500 பிளஸ் கண்டிப்பா. ஸோ ஒரு 530ல இருந்து ஒரு 550 ரேஞ்சுக்குள்ள. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பேக்வர்ட் ட்ரெண்ட்ல தான் நீங்க போகணும். ஸோ மறுபடியும் இந்த 2022 பேட்டர்னுக்கு வரணும். பட் பேப்பர் அப்படி இந்த 22 பேப்பரையும் அண்ட் 25 பேப்பரையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அதோடவே இது ஒரு ஸ்டெப் அஹெடா இருக்கு. ஸோ அதனால அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் நான் மார்க் கம்மி பண்ணிருக்கேன். ஒரு 30-40 மார்க் அதுல கம்மி பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க ஓசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் இது வந்து தமிழ்நாடோட க்ளோசிங் கட் ஆஃப். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு 530 ஒரு 520ல இருந்துமே நீங்க ஒரு 550க்குள்ள அந்த ரேஞ்சில உங்க ஸ்கோர் இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா யூ ஆர் ஆன் சேஃபர் சைட். அடுத்தது அதே மாதிரி பிசி கேட்டகரிக்கு பார்க்கும்போது பாருங்க 22ல வந்து 529 இருந்துச்சு, 23ல 556 இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு 10-20 மார்க் நான் கம்மி பண்ணா அப்படின்னாலும் ஸோ பிசி கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 490 to 480 சொல்லணும். ஒரு 480ல இருந்து ஒரு 500 ரேஞ்சுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்பிசிக்கு, ஏன்னா எம்பிசியை பொறுத்தவரைக்கும் இந்த கேட்டகரியில நிறைய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இங்க வந்து காம்படிஷன் லெவல் அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க நான் ஒரு ரேஞ்ச் கொடுத்தாலும் அது மாறுபடலாம். ஏன்னா அங்க வந்து காம்படிஷன் ரியலி ஹை. ஸோ அப்ப இந்த கேட்டகரியில வரும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 450 ரேஞ்ச்ல ஒரு 420ல இருந்து ஒரு 450 ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம். அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுலயுமே வந்து ஒரு 300 ரேஞ்சுக்கு போச்சு அப்படின்னா ஒரு 380 ரேஞ்ச்ல. ஓகே, ஸோ ஒரு 380 to 400 அண்ட் 350 கொஞ்சம் ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 10-20 நம்ம முன்னாடி பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது எஸ்டி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா இங்கேயுமே கொஞ்சம் வந்து காம்படிஷன் லெவல் இருக்கு. அண்ட் அதுல டாப் ஸ்கோரர் பொறுத்து தான் நம்ம வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்க்கும்போது இங்கேயுமே கிட்டத்தட்ட ஒரு 350 ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா யூ கைஸ் ஆர் ஆல் ஆன் சேஃபர் சைட். இந்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் சீட் வாங்குறதுக்கு தமிழ்நாட்டில். அப்போ 2026ல எப்படி இருக்க போகுது? ஸோ நான் சொன்ன மாதிரி பேக்வர்ட் பேட்டர்ன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் பேப்பர் இதை விட ஈஸியா வருமா, இதை விட கஷ்டமா வருமா அப்படின்னு நம்மளால யோசிக்க முடியாது. ஸோ நம்ம ப்ரிப்பரேஷனை தான் பெட்டர் பண்ணுமே தவிர இதெல்லாம் வந்து அடுத்த வருஷம் ஒரு டிஸ்கஷனுக்கே நம்ம கொண்டு வராதபடி நம்ம மாறிக்கணும். ஸோ நமக்கு வந்து ஒரு அலர்ட் மெக்கானிசமா இந்த 2025 பேப்பர் இருந்திருக்கு. ஸோ இதுல அலர்ட் ஆயிட்டு நம்ம இந்த கேட்டகரியில நம்ம இந்த ஸ்கோர் இருந்தோம்னா சேஃபர் சைட்ல இருக்கலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஸ்டார்ட் ஸ்டடிங் ஃப்ரம் டுடே. ஸோ இந்த வீடியோ பார்த்த உடனே கையில புக் எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடும். யூ நீட் அ ஷெட்யூல். ஸோ கரெக்டான ஒரு பிளானிங் பண்ணி இந்த மே மந்த்ல இருந்து அடுத்த மே வரலும் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஒரு 12 மாசத்துல நான் எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பிரிச்சு படிக்கிறது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வந்துட்டு ரீரிப்பீட்டர்ஸா இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பிளானிங் த நெக்ஸ்ட் மூவ். அதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ஓவரால் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லியாச்சு. ஸோ இதை இப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இட் இஸ் கோயிங் டு பி இன் த சேம் ரேஞ்ச் ஆஃப் 2025 தான். ஏன்னா நமக்கு டிஃபிகல்ட்டி லெவல் போக போக ஸோ இந்த பேப்பரோட செட்டிங் ப்ராசஸ் வந்துட்டு இது மாதிரி இருந்தாலும் சரி, இதை விட ஒரு ஸ்டெப் கீழே வந்தாலும் நம்ம வந்து இப்போ தெளிவாயிட்டோம். ஸோ 22, 23ல என்ன பேட்டர்ன் இருந்துச்சோ அதே மாதிரி 2026க்கு கண்டினியூ ஆகலாம். ஸோ டு பி ஆன் த சேஃபர் சைட் நம்ம கையில வந்து ஒரு 550-600 மார்க் வந்து அடுத்ததுக்கு நம்ம டார்கெட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால இதை பத்தி எதுவும் நம்ம இப்போதைக்கு யோசிக்காம we need to start studying from today. ஓகே, just start now, just do it. இன்னிலிருந்து படிக்க ஆரம்பிச்சலாம். ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது பேரண்ட்ஸ்க்கா இருக்கட்டும் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கா இருக்கட்டும். ஸோ இப்போ ஓரளவு எல்லாத்துக்கும் ஒரு கிளியர் ஐடியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் கமிங் டு த மெயின் பாயிண்ட், இப்போ நமக்கு இந்த எம்பிபிஎஸ் சீட்டு ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட டோட்டல் நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் காலேஜஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ரெண்டும் சேர்த்தி
ஓகே, ஸோ கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ரெண்டையும் சேர்த்து இவ்வளோ நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்கு. ஆனால் நான் இங்கே ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 39, அதாவது இதில் எய்ம்ஸும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த 5350 சீட்டுக்கு மட்டும்தான். நம்ம பிரைவேட்டும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணலாம், ஏன்னா அதில் கவர்மெண்ட் கோட்டா எல்லாமே இருக்கு. பட் நம்ம செட் பண்ண வேண்டிய அந்த கோல், அந்த டார்கெட் இதுக்குள்ளதான் இருக்கணும். நான் ஒரு 5000 ரேங்க்குள்ள வரணும் அப்படிங்கறத முதல் கோலா இருக்கணும். இன்னைக்கு நீங்க அதை முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் பிரைவேட் சீட்டையும் சேர்த்து இன்க்ளூட் பண்றேன்னா நீங்க டோட்டல் சீட்ஸ் இவ்வளோ இருக்கு, அதுக்குள்ள என் ரேங்க் வந்துடும், நம்ம மைண்ட் அப்பயே மாறிடும். நோ, அப்படியெல்லாம் உங்களை டைவர்ட் பண்ணிக்காதீங்க. இந்த 5350 ரேங்க்குள்ள நான் வரணும். புரிஞ்சுதா? சோ இதுக்கு நம்ம என்னென்னலாம் வேலை செய்ய ஆரம்பிக்கணும், எப்படி ஒரு ஷெட்யூலை கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி அதப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம இதுக்காக வேலை செய்யணும். ஸோ நம்மளே வந்து இந்த எம்பிபிஎஸ்க்கு முதல்ல செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும். ஸோ திரும்பி வந்தா நான் எம்பிபிஎஸ் சீட்டோட தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை கையில எடுத்துட்டு இந்த 5350 தான் நம்மளோட காம்படிஷன். ஓகே, ஸோ இதுல ஆல் இண்டியா கோட்டா என்ன பிரிஞ்சாலும் சரி, ஸோ நம்ம ஒரு 5000 ரேங்க்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா என்னைக்குமே நம்ம சேஃப் தான். நீங்க உங்க ரேங்க்கை வந்துட்டு இதுக்குள்ளதான் செட் பண்ணி வைக்கணும். ஸோ இதுக்கு ஒவ்வொரு ரேங்க்குக்கும் ஒவ்வொரு மார்க்குக்கும் நம்ம எப்படி எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்ப நான் முன்னாடி காமிச்ச மார்க்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரே மார்க்லயே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 5000 சீட்டுக்குள்ளதான் நம்ம யோசிக்கணும். இதுதான் நம்மளோட டார்கெட் கோல். ஸோ அடுத்த வருஷத்துக்கும் இதே தான். ஸோ அப்ப இதை நினைச்சுதான் நம்ம இனி ஓட ஆரம்பிக்கணும். அண்ட் நீங்க ரிப்பீட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஆர் யூ செல்ஃப் மோட்டிவேட்டட்? ஓகே, அண்ட் எம்பிபிஎஸ் மட்டும்தான். ஸோ இதை தாண்டி எனக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ ஒன்லி எம்பிபிஎஸ், அது ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல தான் சீட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தெளிவா இருக்குமா. அண்ட் மூணாவது விஷயம், ஸோ சப்போர்ட். ஸோ சப்போர்ட் எந்தெந்த சைட்ல இருந்து வரணும்? ஸோ நமக்கு ஒரு பேரண்ட் சப்போர்ட் டெஃபினட்டா தேவை. ஓகே, அண்ட் நம்மளை சுத்தி இருக்கவங்களுடைய சப்போர்ட் மூலமா தான் நம்ம நீட்டே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அதை கடந்து நம்ம போக முடியும். ஸோ செல்ஃப் மோட்டிவேட்டடா நம்ம இருக்கணும். பிளஸ் கண்டிப்பா டீச்சர்ஸோட மோட்டிவேஷனும் இட் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல். அண்ட் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எம்பிபிஎஸ் மட்டும்தான், நோ அதர் ஆப்ஷன்ஸ். ஸோ நான் இடையில வந்துட்டு இதை விட்டுட்டு வேற ஏதாச்சும் பண்ண போறேன் அப்படின்லாம் இல்லை. ஸோ நெவர் கிவ் அப் தான். ஓகே, ஸோ நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு டோன்ல நம்ம இருக்கமா, இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பேரண்ட்ஸ் சப்போர்ட். ஸோ நம்ம வந்து நீட் படிக்கணும்னு நினைக்கிறோம், பட் பேரண்ட்ஸ் வந்துட்டு இல்லை இது வேண்டாம், வேற கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா யூ ட்ரை டு கன்வின்ஸ் தெம். இஃப் நாட், நம்ம என்ன பெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்குமா, இதுதான் நமக்கு தேவையான முதல் விஷயம். ஸோ இதோட வந்துட்டு நம்ம 12th ஸ்கோர் எல்லாம் வந்துட்டு ஒரு பார்ட் வளம் தான். ஸோ நீங்க பயோல சூப்பரான ஒரு ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, தாராளமா ரிப்பீட் பண்ணலாம். ஸோ நீங்க டெஃபினட்டா ஒரு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, இல்ல பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, ஸோ யாரா இருந்தாலும் சரி, ஸோ ரிப்பீட் பண்ற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் கோ ஹெட் வித் யர் பிளான். எந்த ஒரு பேப்பருமே வந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை சேஞ்ச் பண்றதுக்கு விடக்கூடாது. ஸோ நம்ம அதுக்கு ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா we can move to the next level. அண்ட் இதுல ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கீங்க, ஸோ நீங்களா இருக்கட்டும் இல்ல ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் who are all confused. ஸோ என்ன உங்களுக்கு யோசனைகளாக இருக்கு, உங்களுக்குரிய என்னென்னலாம் டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கோ ஸோ கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது போக டெஃபினெட்லி we are ready to help you out. ஓகேவா? ஸோ நீங்க தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ளீஸ் வாட்ஸ்அப் us to this number. ஓகே, 9487005944. ஓகே, பிகாஸ் ஸோ நீட்டோட ட்ரெண்டா இருக்கட்டும், ஒரு தடவை காம்படிஷன் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நம்ம இப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க கால் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி சேஃபர் சைட்ல இருக்கக்கூடிய ஸ்கோர்ஸ் நான் சொல்லியாச்சு. அண்ட் அடுத்த வருஷத்துக்கும் இதே பேட்டர்ன் கண்டினியூ ஆகலாம். ஸோ அதனால ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ரைட் நோ. இந்த கட் ஆஃப் குள்ள உங்க ரேஞ்ச் வரல அப்படின்னா அண்ட் வேற என்ன ஹெல்ப் வேணும்னாலும் மிஸ் பண்ணாம, எந்த ஒரு தயக்கமும் இல்லாம கண்டிப்பா நீங்க மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸோ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அவுட் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.